கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த உலகம் சில பேரை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்னை எல்லாருக்கும் பிடிக்காது, பிடிக்கவும் கூடாது. எல்லாருக்கும் என்னை பிடிச்சா நான் என்ன வாழல, சரியாக வாழலன்னு அர்த்தம். சரியாக வாழ்ந்தால் எனக்கு பிடிக்காத 4 பேர் இருப்பாங்க. அப்போ தான் நான் சரியாக வாழ்ந்தேன். இல்லைன்னா நான் சரியாக வாழலை. நான் சரியாக வாழ்ந்தேன்னா என்ன அடையாளம், 4 பேர் திட்டணும். ஒரு கமெண்டில் எல்லாம் நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கு ஐயா போட்டாங்க. நான் யாரையும் ஏற்பாடு பண்ணி சொன்னா போட்டுக்கிறேன்னு அர்த்தம். வந்து தெவடியா பையில இல்லை இப்படிலாம் போய் எழுதிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்துக்கிறியா, இல்லை மாட்டுக்கறி, இது மாதிரிலாம் எழுதிக்கிறாங்க. பறையன் இப்படிலாம் எழுதுவாங்க, கண்டுபிடிச்சி எழுதுவாங்க. புரியுதுங்களா? அப்போ தான் கமெண்ட் என்ன இது. இதில் ஒத்துக்கக்கூடாதது அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, அவங்க யார் வேணா இருக்கலாம். பொதுவாக நமக்கு எதிரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தெரிந்தவர்கள் தான். தெரியாத யாரும் உனக்கு எதிரி ஆகவே முடியாது. ஏன்னா உனக்கு தெரியாது, அதனால் என்ன ஆக மாட்டான், எதிரி ஆகவே மாட்டான். தெரியாதவங்க யாருன்னா எதிரி ஆவானா? நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு யார் எதிரின்ட்டு. நீ அவனா ஒன்றா டீ குடிச்சிருப்பீங்க, சினிமாவுக்கு போயிருப்பீங்க, ஒரு 4 நாள் பேசியிருப்பீங்க, அப்படி தானே. ரொம்ப நெருக்கம் யாரு, அப்பா அம்மா தான். பிடிக்காது, புரியுதா? ஏன் அவங்கவுங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் ஒரு வயசானவங்க அப்போ, இப்போ நிறைய பேர் இருக்கிறது இல்லை, எல்லாம் வந்து அமுச்சு விட்டாங்க முதியோர் இல்லத்துக்கு. இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறது கிடையாது. பெரியவங்க வீட்டில் உட்காந்து ஜாதியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவனை லவ் பண்ணுறாடா, அவளை வெட்டி போடு, காதல் படம் பார்த்தியா, ஏன் அப்படி சொல்கிறாங்க? சில பேர் அதுக்குன்னே இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு செய்தொழில் வேற்றுமையானா எனக்கு ஏதோ ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும்னு எனக்கு புரியுது. அது யார் பிரச்சனைனா என் பிரச்சனை. இந்த மனிதர்களுக்கெல்லாம் கக்கூஸ் போக தெரில, மலத்தை சரியாக வந்து ஆர்கனைஸ் பண்ண தெரில, டாய்லெட் போனாங்கன்னா அது பைப்பெலாம் சரியாக போட்டு எடுத்து போய் சரியாக செப்டிக் டேங்கில் போட தெரில, இல்லை சரியாக காய வச்சு அதை உரமாக மாற்ற தெரில. இந்த மனிதர்களுக்கு மலத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில. மலம் ரொம்ப அசிங்கமாக இருந்தாவே நினச்சினுக்கிறாங்க. கக்கா மலம்னாவே அசிங்கம் நினச்சிக்கிறாங்க. மாடு போட்டால் சாணின்றான், மனுஷன் போட்டால் பீன்றான், அவ்வளோதான். வார்த்தை தான் மாறிடுது. மனுஷனும் சாணி போட்டான்னு சொன்னாக்கா என்ன பண்ண முடியுது, காலையிலேருந்து தெளிக்க முடியாது, அது எடுத்து கரைச்சி. இல்லை அதுவும் பயோகெமிக்கல், அதுலேயும் மீத்தன் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. அது நீங்கள் வேணால் கக்கா போய் பாருங்கள், அந்த மறுநாள் போய் பாருங்கள், பொறையாகிட்டு இருக்கும். அப்புறமா அது கலரிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு விதை போட்டு பாருங்கள், முளைக்கும். மண்ணை பதப்படுத்துகிற பக்குவம் மலத்துக்கு இருக்குது. இப்போ நான் இந்த வேலையை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன், நான் புரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன். நிறைய பேர் திட்டின்னு இருப்போம் ஆரம்பத்தில். அதுலேயே நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அதையெல்லாம் அடைச்சி வச்சு அதுலேருந்து கேஸை எடுத்து அடுப்பெல்லாம் எரி வைக்க முடியும்னு ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செய்கிறாங்க சில கண்ட்ரியில், அது மாதிரிலாம் இருக்குது. புரியுதா? சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி இருந்துருக்குதுன்னு சொன்னால் டாய்லெட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கே தான் பேசன்லாம் வச்சு பேண்டு சுட்ட மண் மூலியமாக பீங்காலேருந்து வந்து பைப் போட்டு வச்சுக்கிறாங்கன்ட்டு. சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம்னு சொல்கிறது இல்லை, திராவிட நாகரிகம்னு சொல்லி தெரியுவாங்க. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதனால் நீங்கள் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் அதை சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி செஞ்சால். அப்பாவுக்கு பிடிச்சி செஞ்சால் எப்படி செய்வீங்க? அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரி செய்வீங்க, அப்பா போயிட்டாருன்னா வேறு மாதிரி செய்வீங்க. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதனால் அப்பாவுக்கு பிடிக்குது, அம்மாவுக்கு பிடிக்குது, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இந்த கிவப்பில் தான் நீங்கள் வாழ்க்கையை எழுந்துடுறீங்க. இந்த டேக் டைவர்ஷனில் தான் போய் வாழ்க்கையில் யாரும் முன்னேறவே இல்லை. யார் நம்ம ஏன் முன்னேறல ஒரு மனிதன் அப்படின்னு கேட்டேன்னா, அவன் பேச்சு அவன் கேட்கறதில்ல, அதனால தான் முன்னேறல. முன்னேறினவங்களாம் யாரான்னு கேட்டேன்னா, நீ யார் வேணால் போய் பாரு, இருமாப்பா இருந்திருப்பான், யார் நான் சொன்னாலும் அவன் பண்ண அதை செய்வான், நான் செய்யறது சரின்னு நிற்பான், அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறியிருப்பான். நீ வேணா பார்த்துக்க, யார் வேணாலும். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதனால் பித்தியார் பேசுறதெல்லாம் கேட்டேன்னா என்ன ஆகிடுவேன்? நம்ம ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் இப்படி திரும்பிக்கோ, ஒருத்தன் இப்படி திரும்பிக்கோ, ஒருத்தன் அப்படி சுற்றின்னு தான் இருப்பேன். நீ தான் உன் முகத்தை எந்த பக்கம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணணும். சரியா? அவங்களெல்லாம் திருப்தி பத்திரம் நினச்சேன்னா எப்போ அம்மாவை, அப்பாவை, அண்ணனை, தம்பியை, மாமாவை மச்சி அவங்களாம் திருப்தி பற்றவே முடியாது. ஏன்? அடுத்தவங்களை திருப்தி பற்றவே முடியாது. அவங்களா திருப்தியானா தான் ஆச்சு. ஏன்னா அவங்கவுங்க ஒன்று ஒன்று கற்று வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்குது, உண்மையிலே பிடிக்குதான்னு பாரு. ஒருவேளை அவங்களை வெறுப்பேற்றத்துக்கு செய்யறதுன்னு செய்யக்கூடாது. இதில் ஒரு பெரிய கூத்து என்னடான்னா, அப்பா அம்மா வெறுப்பேற்றுன்றதுக்காக வேறு வேலை செஞ்சுன்னு இருப்பான் சில பேர். அதுவும் தப்பு. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு பிடிக்குதுன்னா அப்பா அம்மா விஷயம் இல்லை.
சரியா? உங்களுக்கு டாக்டராக பிடிக்குது தப்பா? டாக்டர்னா ஒத்துப்பாங்க, அப்படி தானே? அவங்களுக்கு தெரியாது நீங்கள் விவசாயம் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் அதில் பெரிய அளவு போகிறீங்களா அவங்களுக்கு தெரியாது, சரியா? அதனால் நிறைய பேர் சினிமா நடிகர்னாக்கா பிடிக்காது, அந்த தொழிலெலாம் போகக்கூடாதுன்னுவாங்க. சினிமாலாம் விபச்சாரிங்க தான் போவாங்க, நீ போகாதுன்னுவாங்க. இப்போ வர அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாண்டி அங்கே நந்தனுக்குதுன்னுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிறகு அவமா போய் நடிச்சு காட்டணும்ல. வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் நடிச்சு போயிட முடியுமா என்ன? அதுக்கு அவமாவும் திறமை எனக்கு தான் தெரியும். நான் என்ன மாதிரி எனர்ஜி வச்சுக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? நான் என்ன திட்டம் போடுறேன்னு என்னன்னா, நான் மலத்தை அள்ளும் போது நான் என்ன நோக்கத்தை அள்ளுறேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு என்ன நினச்சின்னு இருப்பாங்க, போயும் மலத்தை பற்றி பேசுகிறான், மலை அள்ளுறதை பற்றி யோசிக்கிறான், மலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான்றாங்க. அதுக்குள்ளே சூட்சமாக யாருக்கு தெரியும்? யார் வேணா சொல்லலாம், நான் பீஃப் ஸ்டால் வைக்க போகிறேன்னு வைக்கலாம், தப்பு கிடையாது, சரியா? இங்கே தான் கேஎஃப்சியில் சிக்கன் மட்டன் இது, வெளிநாட்டிலாம் போய் பாருங்கள் பீஃபும் இருக்கும் கேஎஃப்சிலேயே, சரியா? சொல்கிறதெல்லாம் சும்மா இவங்க சேல்ஸ் ஆகிறதுனால வைக்கலாம். அவன் பிரச்சனை எங்கே அப்படின்னா, நீங்கள் முன்னேற மாட்டீங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதில் முன்னேறி காமிச்சிங்கன்னா ஒத்துப்பாங்க. நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் உங்களை என்ன பண்ணுறது இல்லை. என்ன லூஸு பைத்தியம் பெட்டர்மார்க்ஸ் ரைட் எடுத்துன்னு வந்து உட்காந்துப்பீங்க, லூஸ் மாதிரி போயிடுறான். இப்போ பிள்ளைங்க டியூஷன் போயிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இல்லை, சாயந்தரமான பெட்ரோல் தூக்கின்னு போயிடுறானோ. இந்த மேண்டல் வரும்ல அச்சு, அது எடுத்து வரும், கரண்ட் இல்லாத போது. இப்போ எங்கே உட்காந்துக்கிற தெரியுதா? என்னை யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். என்னை பற்றின முடிவு நான் யார் தான் வச்சுருப்பேன்? நான் தான் வச்சுருப்பேன். நல்லா அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு, மச்சான் சொல்கிறாரு. உங்களுக்கு யாரை தான் தெரியும்னா? ஏன்னா உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இதில் அசிங்கம் நிறைய இருக்க தான் செய்யும். ஆரம்பத்தில் நின்ட்டிங்கன்னா போய் ஜெயிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. இப்போவும் சினிமா நடிகர்கள் எவ்வளோ பேர் கேவலமாக தானே பேசிக்கிறாங்க. ஜெயலலிதா பொண்ணு பேச அது அடி கண்ணு, உன் வாயில் தான் மண்ணு, நீ ஓரம் போய் தொண்டு, உன் புருஷனை தான் ஏன்னு இப்படிலாம் சொன்னவங்களாங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா முன்னாடி போய் நின்று பேச முடியுமா? மாதிரி மூன்றாம் தர மனிதர்கள் எப்பவுமே என்ன தான் பண்ணிருப்பாங்க? வாழ மாட்டாங்க. மற்றவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? கேவலை பற்றினே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? படாப்பட்டு தான். ஒருத்தரை பற்றி அசிங்கமாக பேசுறது யாராலையும் முடியும். அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிறது ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் புனிதமாக இருக்க வேண்டியது யாரோட வேலை? செய்கிற வேலையை அவ்வளோ சிறப்பாக செய்யணும். வெட்டியாக நான் போனாலும் நான் விசேஷமானவன். நான் ஸ்பெஷலாக ஒரு குழுவை போட்டு அவர் பேரே எழுதி அதில் சாம்பலை அடித்து கொடுப்பேன். புரியுதா? நான் பணம் புதைச்சேன்னா, நான் பணத்தை எரிச்சேன்னா அப்படி இருக்கும். நிறுத்தியா செய்யலாமா இல்லையா? எதையும் சிறப்பாக செய்யலாம். எந்த தொழில் செஞ்சாலும் அதை என்ன பண்ணலாம். தொழில் எதுவுமே மேலே கீழெல்லாம் கிடையாது. எந்த தொழிலும் சொல்லு ஒரு சிறப்பானது தான். மட்டமான தொழில் ஒன்று இல்லவே இல்லை. அதனால் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேளு. ஆனால் நல்லதா கெட்டதா உனக்கு பிடிச்சிதான்னு பார்த்து கேளு. உனக்கு புரியலன்னு சொல்லு. நீங்கள் சொல்கிற ஐடியா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போ. யார் சொன்னா என்ன? நான் சொன்னாலும் இங்கே யார் சொல்கிறதும் யார் நான் உனக்கு பெரிய ஆள் கிடையாது. அதனால் நீ என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், உங்கள் அப்பா அம்மா கூட எல்லாம் இல்லை. நாங்கள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு எல்லாம் நினைக்காதீங்க. அவங்க சொன்ன அர்த்தம் வேறு. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொன்னவங்கன்னா தாயாரெலாம் ஆகலை. அதை வச்சு நீங்கள் யோசிக்கணும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொன்னது யார்? ஔவையார். புள்ள பெற்றாங்களா? புருஷங்கிறாங்களா அவங்களுக்கு? தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தாயாட வேண்டி தானே அவங்க. அப்போ என்னதுக்கு சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு உடம்பை விட சிறந்தது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. சரியா? தந்தை சொல்மிக்குதுன்னா உன் மனம் சொல்கிறத விட ஒரு விசேஷமானது இல்லை. அதனால் உன் மன பேச்சு, அதாவது உன் பேச்சு கேளு. இந்த உலகத்தில் ரொம்ப கேட்க வேண்டிய பேச்சு யாருது? நீயே ஒரு ஃபோன்லாம் வந்துச்சு. இப்போல்லாம் என்ன பண்ணு, நீயே உன்னை பற்றி நம்ம இப்படி வாழலான்னு பேசிடு. அப்பப்போ போட்டு கேட்டுக்கோ. யாரோ பேசலாம் கேட்கல. நீ உட்காந்து நம்ம எப்படி வாழலான்னா பண்ண ஃபோனில் பேசி ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ டெய்லியும் காலையில் ஏந்தவொடனே போட்டு கேட்டு நல்லா இரு.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.